பராபர இடத்துல கந்தாய பலன் அப்படின்னு தனியாக கொடுக்குறாங்க. இந்த கந்தாய பலனில் 27 நட்சத்திரத்துக்கும் 3 நம்பர் தர்றாங்க. அதில் முதல் 0 வந்தால் முதல் 4 மாதம் கஷ்டம், நடுவில் 0 வந்தால் மத்தியில் இருக்கிற 4 மாதத்துக்கு, அதாவது முதல் 0 வந்தால் சித்திரை வைகாசி ஆனி ஆடி முடிய, ரெண்டாவது 0 வந்தால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை, கடைசி நம்பர் மார்கழி தை மாசி பங்குனி. முதல் இதில் 0 வந்தால் முதல் 4 மாதம் கஷ்டம், ரெண்டாவது 0 வந்தால் 4 மாதம் தரித்திரம், கடைசி 0 வந்தால் கடைசி 4 மாதம் நிம்மதி குறைவு. சுவாமி இதுலேயுமே 0 வரல நம்பர்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளுக்கு நன்னா இருக்கு. அப்படி நட்சத்திரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அஸ்வினி 3 0 3, பரணி 6 1 1, கிருத்திகை 1 2 4, ரோகிணி 4 0 2, மிருகசீரிஷம் 7 1 0, திருவாதிரை 2 2 3, புனர்பூசம் 5 0 1, புனர்பூசம் 5 0 1, பூசம் 0 1 4, ஆயில்யம் 3 2 2, மகம் 6 0 0, பூரம் 1 1 3, உத்திரம் 4 2 1, ஹஸ்தம் 7 0 4, சித்திரை 2 1 2, சுவாதி 5 2 0, விசாகம் 0 0 3, அனுஷம் 3 1 1, கேட்டை 6 2 4, மூலம் 1 0 2, பூராடம் 4 1 0, உத்திராடம் 7 2 3, திருவோணம் 2 0 1, அவிட்டம் 5 1 4, சதயம் 0 2 2, பூரட்டாதி 3 0 3, உத்திரட்டாதி 6 1 3, ரேவதி 1 2 1. இதில் எதிரையுமே 0 வரல சுவாமி, ஆனால் வாழ்க்கை இந்த வருஷத்தில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதுலையாவது 0 வந்தால் முதல் 0 முதல் 4 மாத நிம்மதி குறைவு, நடுவில் 0 வந்தால் அடுத்த 4 மாதம் தரித்திரம், கடைசியில் 0 வந்தால் நிம்மதி குறைவு. எதுலேயும் 0 வர நல்லா இருக்கு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக அமோகமாக ஆரோக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும். பராபருஷம் எல்லாம் நல்ல லாபத்தோட க்ஷேமமாக சந்தோஷமாக இருக்கணும். குரு ஆசீர்வாதம் பரிபூரணம்.